ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும் கேட்டிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாத்திரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் பார்க்கணும்னு இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வேணும்னே நீங்கள் என்னை ஏசிங்க அதையும் இதையும் சொல்லி அது எனக்கு உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஏசக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா மதி. கேட்டிங்களா? யாருடைய மக்கா இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க? எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மனுஷரை நீங்கள் எனக்கு காட்டிதாங்க இவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் கோடியில் பிறண்டாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். நானே ஒரு சிலரெல்லாம் நினச்சிருக்கேன், எங்கள் ஊரில் நல்ல பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. என்னடா இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நம்ம லைஃப்லலாம் நிறைய நம்ம கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருப்போம். இவங்கெல்லாம் நிறைய பணம் இருக்குது, இவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு சிலரை நினச்சது உண்டு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் போய் பார்த்தா அவங்கள்ட்ட பணத்துக்கு ஒரு குறை இருக்காது. அவ்வளவு பணம் இருக்கும். செலவழிக்க தான் தெரியாது, அந்த அளவுக்கு பணம் அவங்கள்ட்ட இருக்கும். நம்மளுக்குலாம் ஒரு ரூபா இருந்தாலும் போதுண்டாங்கிற மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஆனால் நல்ல பணக்காரங்களாக இருக்கவங்களுக்குலாம் நிறைய பைசா இருக்கும். அது எப்படி செலவழிக்கன்னு தெரியாமல் தான் அவங்க இருப்பாங்க. கேட்டிங்களா? ஆனால் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில் நம்ம போய் பார்த்தாச்சுன்னா அவங்களும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. இவங்க இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க நம்ம நினைப்போம் தெரியுமா? அவங்க கூட அவங்க உடம்புல 1008 நோயை வச்சுட்டு அவ்வளோ பணத்தையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்கவங்களும் இருக்க தான் செய்யாங்க இந்த உலகத்தில். நான் என்ன சொல்ல வாரோம்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், சரியா? அதனால் தயவு செஞ்சு யாருமே எந்த ஒரு தப்பான டிசிஷனுக்குமே எடுக்காதீங்க. எனக்கு சீரியஸாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண தெரியாது. அப்படி உள்ளது உள்ள போல் எனக்கு பேச தான் வரும். கேட்டிங்களா? இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மனசில் ஏதாவது வேதனை இருக்குது அப்படின்னா யார்ட்டையாவது சொல்லி தீர்த்துருங்க. இல்லைன்னா எங்கேயாவது கொஞ்ச நேரம் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ போய் அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு தப்பான டிசிஷனும் எடுக்காதீங்க, சரியா? மனசுக்கே வேதனையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போது. என்னத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. யாரு தான், நான் அதை சொன்ன மாதிரி யாரோட வாழ்க்கையில் தான் கஷ்டம் இல்லை, எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்களே நம்ம பார்த்தா கூட எவ்வளவோ அண்ணமார் எழுதியிருக்காங்க, எவ்வளவோ அக்காமார் எழுதியிருக்காங்க, எவ்வளவோ தங்கச்சிங்க எழுதியிருக்காங்க, எவ்வளவோ தம்பிமார் எழுதியிருக்காங்க. அப்படி தானே? எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாரும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமே இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணனும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏஜ் ஒரு 30+ ஆயிடுச்சு. அந்த அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த அண்ணன் அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டம், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் இருந்த பிறகும் அவங்க படிக்காங்க, சரியா? அவ்வளோ கஷ்டம் இருந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமில் எப்படியாவது ஒரு வேலை எடுத்துட்டா நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டுனா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் இல்லை, படித்து கஷ்டப்பட்டு அவங்க இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. அந்த அண்ணன் என்கிட்ட மன வருந்தி சொல்லுவாங்க, ரம்யா ஒன்றுமே இல்லை, அவங்க கூட படித்த ஒரு ஆள் போல இருக்குது. அந்த ஆளுக்கு ஏதோ அவங்க ஊரில் ஏதோ லோக்கலில் ஏதோ வேலை பார்க்காராம். இந்த அண்ணனை ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போவாராம் அந்த ஆள். நீ என கூட வேலைக்கு என் கூட வந்திருந்தா கூட உனக்கு இந்நேரம் ஒரு தொகை சம்பளம் கிடச்சிருக்கும், நீ என்னத்தையாவது உனக்கு ஒரு பொண்ணு கூட நீ கெட்டி இருக்கலாம் அப்படின்லாம் அந்த அண்ணன் நள்ளி அடிப்பாங்களாம், சரி? ஆனால் இந்த அண்ணன் இன்றைக்கும் கல்யாணம் கழிக்கல, எப்படியாவது வேலை எடுக்கணும்னு ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணன் அவ்வளோ படிச்சிருக்காங்க. ஆனால் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் நம்மளை கேலி பண்ணுற நிலமையில தான் நம்ம நிலைமை இருக்குது. இது அந்த அண்ணனோட நிலைமை. இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ மேரீடு ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையாக சொல்லுங்கள்? நம்மளை விட அவங்க தான் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் நான் சொல்லி கேளுங்க. நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சிருந்தா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நல்ல பேசுக ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்கள சமாளிச்சுட்டு படிக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அந்த அக்காவுக்கு. அப்போ ஹஸ்பண்டை சமாளிக்கணும், அடுத்த பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை சமாளிக்கணும். பிள்ளைகளெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் பக்கத்து வீட்டோட பிள்ளையை நம்மள்ட்ட தந்துட்டு போனாலே நமக்கெல்லாம் தலைச்சரம் வந்துடும், என்ன பாடுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தானே? அப்போ அவங்க பிள்ளைங்களையும் சமாளிக்கணும். அது ஒரு அக்காலாம் ட்வின்ஸ் குழந்தைங்கள வச்சுருக்காங்க. அப்போ ட்வின்ஸுங்கிறப்போ ஒரு பிள்ளை ஆள நேரம் இன்னொரு பிள்ளையும் ஆளும், அந்த பிள்ளையும் 2 பிள்ளைகளையும் பார்க்கணும், அப்படி தானே? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்க தான் செஞ்சாங்க. படித்து இந்த எக்ஸாம் இப்படி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் என்ன தப்பான டிசிஷனாக எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் மாமியாரை சமாளிக்கணும். உள்ளதிலே பெரிய கஷ்டம் மாமியாரை சமாளிக்கிறது. எல்லாருக்கும் நல்ல மாமியார் அமைவாங்களா சொல்லுங்கள்? எல்லாருக்கும் நல்ல மாமியார்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி பேசக்கூடியவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களே அவங்க சமாளிக்கணும், அப்படி தானே? எவ்வளோ விஷயங்களையும் சமாளித்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மேரீடாக இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை அம்மா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம போவாட்டா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதையும் மீறி ஐயோ யார் என்ன நினச்சா என்ன, நம்ம இந்த வேலையை எப்படியாவது எடுத்துட்டா எப்படியாவது எல்லாரும் முன்னாடி நம்ம இருந்துடலாம், நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி யார் என்ன பேசினாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவ்வளோ விஷயங்களை பார்க்குறாங்க. அக்காமாருங்க அவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி. இப்போ என்ன பாருங்க, நான் அன்மேரீடு, எனக்கு மேரேஜ் ஆகலை, நான் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு. நான் பார்க்காத சிச்சுவேஷன்ஸ் இருக்குமா என் லைஃப்பில்? அன்மேரீடாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் ஒருத்தன் வந்துடுவான் மஞ்ச பையன் தூக்கிட்டு, இன்னும் பிள்ளையை நீ கெட்டி
கட்டி கொடுக்காம வச்சிருக்கியாப்பா, இங்கே ஒரு பையன் இருக்கான், அங்கே ஒரு பையன் இருக்கான், பிள்ளையே குடுக்கியான்னு சொல்லிட்டு ஒரு மஞ்ச பையன் தூக்கிட்டு வந்துருவானுங்க வீட்டுக்கு. அவங்களெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு தானே இருக்கோம். நான் எதுக்கு சொல்லுவேன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கேட்டிங்களா. யாருக்க வாழ்க்கையில் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது. மஞ்ச பையன் தூக்கிட்டு வந்துட்டு எங்கே மாப்பிள்ளை இருக்கான், அங்கே பையன் இருக்கான், இவனுக்கு கட்டி குடிக்கியா அவனுக்கு கட்டி குடிக்கியான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டு தான் இருப்பானுவன். இவனையும் நம்ம சமாளிச்சுட்டு தான் நாங்களும் படிக்கும். அன்மேரீடாக இருக்கவங்கள நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் கேட்டிங்களா. அதுக்காக எல்லாருமே வந்து போய் தப்பான டிசிஷனை எடுத்துட முடியுமா சொல்லுங்கள். நம்ம லைஃப்பை நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும். நான் ஒன்று சொல்லேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நடக்குது, இவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது. பதில் சொல்லக்கூடியவங்க வந்து, பதில் சொல்ல வேண்டியவங்க வந்து இந்நேரம் வரைக்கும் ஏதாவது ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ரிப்ளை தந்திருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வரல தானே. ஆனால் இன்னும் 3 மாதத்தில் ரிசல்ட் அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம தான் தேங்கி நின்றுட்டு இருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ராப்பர் ரிப்ளை வரணுங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் இது வரைக்கும் ரிப்ளை வரல. சரி, ரிப்ளை வரல அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் அடுத்த ரிசல்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க சைடில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து தேங்கி நின்றுட்டு இருக்கோம். அதை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்காக இங்கே யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பார்த்துக்கோங்க. நான்லாம் வந்து எந்த அளவுக்கு போல்டாக பேசணும், இதுக்கு ஈக்குவலாக நான் வந்து அந்த அளவுக்கு தொட்டாலே சினுங்கக்கூடிய ஆள் தான் கேட்டிங்களா. நல்ல சென்சிபிளான ஒரு பர்சன் தான். என்னை யாராவது ஏதாவது லேசாக சொல்லிட்டா கூட கடகடன்னு என் கண்ணுலேருந்து அருவியே பாஞ்சிரும். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு பர்சன் தான். பார்த்துக்கோங்க. அப்படி இருக்க நேரம் என்கிட்டலாம் யாராவது லேசாக ஏதாவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னால் கூட நான் அவ்வளோ வருத்தப்பட்டு ஷைனி அக்காட்ட போய் புலம்பிட்டு இருப்பேன். எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா அவங்க கிட்ட போய் இருந்து புலம்பிட்டு இருப்பேன். அப்போ ஷைனி அக்கா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டமா ரம்யா, ஒரு நாள் நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, ஒரு ஆஸ்பத்திரியில் போய் நீ பாரு, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நோயில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நீ போய் பாரு. அதெல்லாம் நீ பார்த்தன்னா உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம்னு நினைக்கிற விஷயம்லாம் கஷ்டமே இல்லைங்கிற அளவுக்கு உன்னை யோசிக்க வச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உண்மைதான் கேட்டிங்களா. நம்ம ஒரு நாள் நமக்கு சீனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனோன்னு வைங்களா, நம்ம பக்கத்து பெட்டில் இருக்கவங்க படுக கஷ்டத்தை பார்த்தா நம்ம ஒரு ஊசி குத்துறதுக்கு அவ்வளோ அழுதுட்டு இருப்போம். ஆனால் பக்கத்து பெட்டில் இருக்கவங்க பெரிய ஒரு நோயை வச்சுட்டு அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்க நேரம் இது ஒரு விஷயமாவே நமக்கு தெரியாது. ஸோ இதை நான் இப்போ எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம், அதாவது இந்த குரூப் 4 விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி தான். எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி தான். நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா நானே புலம்பிட்டு தானே இருந்தேன். எல்லா வீடியோஸ்லையுமே நானுமே புலம்பிட்டு தான் இருந்தேன் உங்களை போல. ஸோ எதுக்கு நான் சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இடியே விழுந்துட்டுங்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக. ஆனால் இதை விட ஒரு பெரிய விஷயத்த இன்னொருத்தங்களோட லைஃப்பில் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிறது தான். ஓகேவா. எதுக்கு நான் இதை சொல்லுவேன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எல்லாருமே ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உலகமே இருக்காது. அப்படி தானே. ஸோ அதனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிங்க, உங்கள் மைண்டில் ஏதாவது தப்பான எண்ணம் வருது அப்படின்னா வாய் விட்டு பேசிடுங்க. யார்ட்டையாவது சொல்லி அழுதுருங்க. பேரண்ட்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ்ட் ஒன்ஸ் இருக்க தானே செய்வாங்க. உங்களுக்குன்னு வந்து நான் சொன்னால் இந்த அண்ணன் கேட்பான், நான் சொன்னால் இந்த அக்கா கேட்பான்னு ஒருத்தங்க இருக்க தானே செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி அழுதுருங்க. சரியா. நான்லாம் புலம்பி தீத்துருவேன் கேட்டிங்களா. என் மனசில் என்ன இருந்தாலும் என் மனசில் ஒன்றுமே எனக்கு நான்லாம் சரியான ஓட்டவாய். எது என்னட்ட சொன்னாலும் வெளியே கக்கிடுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். பேசியே தீத்துருவேன். பார்த்துக்குவோம். அந்த மாதிரி உங்கள் மனசில் என்ன இருந்தாலும் யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லி அழுதுருங்க. நான் ஆம்பளை பையன், நான் யார்ட்டையுமே போய் இதெல்லாம் சொல்ல முடியாது, நான் அப்படிலாம். ஏன்னா என் கமெண்ட் செக்ஷனில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, நீங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்க, நீங்கள் எதுனாலும் மனசில் வச்சுக்க மாட்டீங்க, பேசி தீத்துருவீங்க, நாங்கள்லாம் பசங்க, நாங்கள் போய் பேச முடியுமான்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. அந்த அண்ணனுக்கு தான் நான் சொல்லுவேன், அண்ணன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் நம்ம மனசில் ஒரு கஷ்டம் இருக்குன்னா நம்ம வாயை திறந்து பேசி மற்றவங்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும். அதை மனசுக்குள்ளேயே வச்சு இருக்க முடியுமா? இதுக்கு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைலாம் கணக்கே கிடையாது. நம்ம வேதனைன்னு ஒன்று இருந்தால் அதை 4 பேர்ட்ட சொல்லி அழுதுற வேண்டியதான். வேறு என்ன செய்யதுக்கு? அதை மனசுலேயே தேக்கி வச்சுட்டு ஒரு தப்பான டிசிஷன் எடுக்க முடியுமா சொல்லுங்கள். ஒரு தப்பான டிசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்னா எந்த உலகமே இருக்காது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ தூரம் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி தான் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். திருவண்ணாமலையில் ஒரு அண்ணனோ தம்பியோ காணும் கேட்டிங்களா. அவங்கள பற்றி இப்போ தான் பார்த்தேன். மனசுக்கு பயங்கர வேதனையாக இருக்குது. இளமண அண்ணாவை பற்றி இப்போ தான் நடந்துச்சு. ரொம்ப என்னத்துக்கு நீங்கள் இப்படியெல்லாம் டிசிஷன் எடுக்கீங்கன்னு எனக்கு ஒரே சங்கடம். எனக்கு மனசெல்லாம் ஒரே வேதனையாக இருக்குது. நம்ம வீடியோவில் நம்ம பேசிட்டோன்னு வைங்களா, ஒரு சிலர் வந்து நம்மளை பிடிச்சி ஏசுவாங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து, நீ இதையுமா ஒரு வீடியோவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லையா, பார்க்காதீங்க. உங்கள் மெனக்கெட்டு உங்கள் டைம் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏசதுக்கு நீங்கள் ஏசாமல் என் வீடியோவையும் பார்க்காம இருந்தால் நல்லது. அப்படி தானே. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஸோ அதான் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ண தெரியாது, மோட்டிவேஷனலாகவும் பேச வராது. அதே மாதிரி எப்படி சொல்லதுக்கு கவுன்சிலிங்லாம் எனக்கு தர தெரியாது. எனக்கு அப்படி உள்ளது உள்ள போல் பேச வருமே தவிர இதெல்லாம் எனக்கு வராது. எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு 4 பேர் எனக்கு சொல்லித்தர விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் மனசில் ஏதாவது தப்பான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும், ஏன்னா இந்த குரூப் 4 விஷயத்துலேருந்து
யாருமே இன்னும் வெளியே வரல எனக்கு தெரியும். ஏன்னா நானுமே அப்படி தான் இருக்கேன். அதனால் உங்களாலையும் வெளியே வந்திருக்க முடியாதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் அந்த அந்த ஸ்டேஜில் தானே இருக்கேன். அதனால் எனக்குமே எல்லாமே புரியும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, உங்கள் மனசில் ஏதாவது வேதனை இருக்கா, என்னலேருந்து வெளியே வர பாருங்கள். யார்ட்டையாவது வந்து பேசுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ட்ராயிங் பண்ணுவீங்களா? நான்லாம் எனக்கு மனவேதனையாக இருந்தேன்னா ட்ராயிங் பண்ணுவேன். என்னத்தையாவது ஒன்று பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகள்கிட்ட போய் விளையாடிட்டு இருப்பேன். ஆப்போசிட் வீட்டில் ஷைனி அக்காட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் மனசில் இருக்க வேதனையை நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதாவது வாக்கிங் போங்க, ஜிம் போகிற பர்சனாக இருந்தால் ஜிம் போங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்கள் மைண்டில் இருக்க கஷ்டத்துலேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கான முடிவு வந்து நம்ம வெளியில் வரதுல தான் இருக்குது. இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அறிக்கை வந்து இன்னுமே வரலை. அதாவது நம்ம எதிர்பார்க்குற அறிக்கை இன்னும் அவங்க சைட்லேருந்து வரல. அதாவது நம்ம நிறைய பேர் ரீ எக்ஸாம் கேட்டுட்ருக்கோம். ரீ எக்ஸாம் வைப்பாங்களா நீங்கள் என்கிட்ட கேட்கிங்க. எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. அவங்க சைட்லேருந்து கொடுக்குற ஒரு ரிப்ளைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரீ எக்ஸாம் வைக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் இதை நம்ம தப்பான டிசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியேன். ஸோ தயவு செஞ்சு யாருமே தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன வேதனை இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசுங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு, உனக்கே ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் அதாவது நானுமே வந்து உங்ககிட்ட புலம்பியிருக்கேன். எவ்வளவோ வீடியோஸில் நான் வந்து புலம்பின நேரமெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. ரம்யா இதுலேருந்து எப்படியாவது மூவ் ஆன் ஆகு, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட உண்மையாகவே சொல்லியிருக்காங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாது, இதுலேருந்து எப்படியாவது மூவ் ஆன் ஆகு, நெக்ஸ்ட்டு லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. அதை போல் நான் உங்களுக்கு சொல்லியேன். நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணது போல் நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லியேன். சரியா? வீடியோவில் இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் குரூப் 2 பற்றி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் வந்து ஸ்டெனோக்கான போஸ்ட் வந்து இல்லை பார்த்துக்கோங்க. இதில் நான் என்ன தான் போராடியும் வேஸ்ட்டு தான். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து என்ன சொல்லதுக்கு வேக்கன்சியும் ரொம்ப நமக்கு லோவாக தான் இருக்குது. ஸ்டெனோக்கான போஸ்ட்டும் பெரிய அளவில் இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன், நான் நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தது என்னென்னா, ஸ்டெனோ அதாவது குரூப் 2 வந்து நான் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். குவிட் பண்ணிவிட்டு நான் குரூப் 2 அப்ளை பண்ணுறது, அதாவது குரூப் 2 அப்ளை பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில். எங்கள் அப்பா பிள்ளை போய் அப்ளை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஐடியாவும் இல்லை. நான் அப்ளையும் பண்ண மாட்டேன் அப்படி தான் நினைக்கேன். வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்ளை பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து இனிமேல் நான் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நான் பண்ணியும் வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரிய வந்துட்டு. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நான் என்னோட டிசிஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், ஆனால் நீங்களும் எடுங்கன்னு நான் சொல்லலப்பா. எல்லாரும் அதையும் வேறு ஏசுவீங்க. நான் என்ன டிசிஷன் எடுத்திருக்கேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களை நான் அப்படி டிசிஷன் எடுங்கன்னு நான் சொல்லலை, அது உங்கள் முடிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் டைப் ரைட்டிங்கும் வந்து கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இப்போதைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த எக்ஸாம் செப்டம்பரில் ஏதோ வருது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் தான் ஒரு அண்ணன் சொன்னாங்க. அதனால் அந்த எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சைமல்டேனியஸாக நான் வந்து ஜாபும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு வேலை கிடச்சிதுன்னா அந்த ஃபீல்டில் போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஜாப் கிடைக்குமான்னு தெரியல பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு யாரோட சைட்லேருந்து எனக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வரவே இல்லை. ஸோ பார்க்கலாம், லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க, இதிலே தேங்கி நிற்காதீங்க. ஏதாவது ஒரு வழியை தேடி நம்ம போயிட்டு தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையோட பயணம் தொடர்ந்து தான் ஆகணும். ஸோ ஏதாவது ஒரு வழி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் நம்ம வாழ்க்கைன்னு கிடையாது. ஏதாவது வழி இருக்கும். வாழ்கிறதுக்கான வழி இல்லாமையா போகுது சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்கும். அதை தேடி நம்மளோட பயணத்தை வந்து தொடரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஸ்டெனோ எழுதும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு வந்து ஸ்டெனோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் அண்ட் எழுதுறதுங்கிறது என் லைஃப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெனோ எழுதுறதுன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு சில டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனால் இருந்தாலும் நான் அதை விரும்பி பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் அந்த ஸ்டெனோ எழுதும்போது வந்து என்னையே மறந்து நான் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அப்படியே மைண்டை நான் இப்போதைக்கு மாற்றிட்டு இருக்கேன். குரூப் 2 படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு லெசன் படிப்பேன் பார்த்துக்கோங்க. ஒரு லெசனே முழுசாக படிக்க மாட்டேன், பாதி வரைக்கும் படிப்பேன். ஆனால் மனசெல்லாம் உறுத்திட்டே இருக்கும். இது நம்ம இவ்வளோ தூரம் படிக்கவுமே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே இது ஸ்டெனோ எழுதும்போது எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரமாட்டுக்கு. ஒரு மாதிரி மனசுக்கே நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்துலாம் வெளியில் வரணும்னா எனக்குமே ஸ்டெனோ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து அப்படியே தேங்கி நிற்காமல் ஏதாவது ஒன்று குரூப் 2 தான் நீங்கள் படிக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எனக்கு குரூப் 2 வேண்டாம், வேறு ஏதாவது நான் ஃபீல்டில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. யாருமே எந்த ஒரு தப்பான டிசிஷனும் எடுத்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.